இப்படி நமக்கு நம்மளோட ஷெட்யூல்ல டைம் போட்டு கொடுக்கிறார். பாம்பன் சுவாமிகள் சொல்றார், அவர் எப்படி நாமா சொன்னார்னு, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், காலை எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உளம் கரைந்து அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே செந்தில் வேலவனே வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே வேலவனே. அப்படிதான் இருந்திருக்காரு. அதனால தோன்றா துணையா சுவாமி கூட இருந்து காப்பாத்தினாருங்கிறது தான் அந்த சரித்திரம் சொல்றது. ஒரு நாள் ஒரு பள்ளிவாசல் தாண்டி போயிட்டு இருக்கார். அவரோட வழக்கப்படி கும்பிடுறார். எல்லாருக்கும் பகவான் இருக்காருங்கிற எண்ணத்தினால அப்படி நிமிர்ந்து பார்த்து ஆகாசத்துல தங்க நிறத்துல அரச மரத்து இலைகள்லாம் நிறைய தங்கத்தினால பண்ணப்பட்டு வரிசையா போன அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி தென்படுறது. பக்கத்துல இருக்கிற யாரும் அந்த மாதிரி பார்த்து வியந்ததா தெரியல. அவன் ஜோலியை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இது என்ன தேவர்களோட விமானமா, இது என்னன்னு தெரியலையே, அப்படியே பரவசப்பட்டு போயிட்டாரா அந்த காட்சியை பார்த்து. குருதேவரோட சரித்திரத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் வரும். அவர் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சின்ன கூடையில பொறி போட்டு கொடுப்பான். அரிசி பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் குழந்தைகள்லாம், ஸ்நாக்ஸ். இப்ப இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வராத காலம் முடியும், அதெல்லாம் ஆரோக்கியமா வேற இருக்கும். அத கையில வச்சுன்னு இப்படி போயிட்டு இருக்காரு. வயல் வரப்புல ஆகாசத்துல அப்படி கருமேகம் சூழ்ந்து இருக்கு. ஏகநாதர் அதை பார்த்துட்டு, ஆஹா கிருஷ்ணா உன்னோட கலரா இருக்கேடாங்கிறாரு. ஷாமள ஷாமள மேகாபனு பார்த்தா ஆஹா அப்படிங்கிறாரா. இனிமேக ஷாமளன் மாதிரி அப்படி கருமேகம் திரண்டு இருக்கு. திடீர்னு எங்க இருந்தோ வெள்ள விடன்னு கொக்குகள் அப்படி பறந்து போடுது செட்டா. இந்த கொக்குடைய அந்த தூய வெண்ணை நிறமும் அந்த ஆகாசத்தோட கருணையில நிறத்தையும் சேர்த்து பார்த்த உடனேயே அதுல அந்த இயற்கை அழகுல ஒன்றி போய், இதுதான் அகஸ்தியர் நன்னும் இயற்கை அமைப்பினிலேங்கிற அந்த பிரகிருதியில மனசு லயிச்சுடுத்துனா அந்த வேத மந்திரம் சொல்றத பிரகிருதி லீனஸ்ய எப்பரஸ்ய மகேஸ்வரஹான்னு முடிவுறது. உலகமயமாகவே கடவுள் இருக்கார். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்துல முதல் நாம பிரகிருதி நமஹா அப்படின்னு வருது. அந்த இயற்கைங்கிறது இறைவன் தானே. அந்த காட்சியை பார்த்து அப்படியே தன்னை மறந்து அதுல அப்படியே ஒன்றி போன நிலையில முதல் பாவ சமாதி அவருக்கு அப்பதான் ஏற்படுறது. அப்படியே அந்த வயல்லையே விழுந்துட்டார் குருதேவர் ராமகிருஷ்ணர். பொரியெல்லாம் சதுரி போயிடுத்து. எல்லாரும் குழந்தை மயக்கம் போட்டுட்டேன்னு நினைச்சுன்னு ஓடி வரா. அவர் சொல்றார், நல்ல பூர்ண பிரஜையோட இருந்தேன், மற்றவெல்லாம் நான் மயங்கிட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கா, என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியறது, ஆனா சொல்ல முடியாத ஒரு ஆனந்த பரவசத்துல இருந்தேன்னு சொல்றார். சேஷாதிரி சுவாமிகள் சரித்திரத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் வரும். அவர் சித்தப்பாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருப்பார். இது கிறுக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அவ சித்தப்பாக்கு ஏதோ அண்ணா போயிட்டான், மம்மியும் போயிட்டா, அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இப்படி கிறுக்கா இருக்கானே அப்படின்னு எண்ணம். எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருக்கார். சித்தி சொல்றா, சித்தப்பா மேல கோபமா இருக்கார், நீ ஊர்லாம் சுத்துறியா, சுடுகாட்டெல்லாம் போய் ஜெபம் பண்றியா, சித்தப்பா கோபமா இருக்கார். சித்தப்பா கோபத்தை சமாதானப்படுத்த, சித்தப்பா எண்ணெய் தேய்ச்சி விட்டுமா அப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருக்க. திடீர்னு ஆஹா அப்படின்னார் ஆகாசத்தை பார்த்து. என்னடாங்க அப்படின்னார். கந்தர்வெல்லாம் பாடிட்டு போயிட்டு இருக்க. கோபம் வந்துடுத்து அவருக்கு. என்ன கந்தர்வெல்லாம் பாடுறாளாமா, உனக்கு மட்டும் கேட்கறது எங்களுக்கு கேட்கல, என்ன ராகமா அப்படின்னார். பிலகரிங்கிறார். என்னமா பிலகரி பாடுற அப்படிங்கிறார்.
ஏன்டா எங்களுக்கு கேட்கல அப்படின்னா, தப்பா எடுத்துக்காதுங்க சித்தப்பா, உலக ஆசை இருக்கிற வேலைக்கு அதெல்லாம் கேட்காதுன்னு. அப்படி அவருக்கு எப்படி ஒரு தூய்மையான எண்ணம் இருந்திருந்தா மனசுல இப்படி தெய்வீக காட்சி கிடைச்சிருக்கும்னு சொல்றது சரித்திரம். அப்படி அந்த தங்க நிறுத்த அரசு இலைகள்லாம் பார்த்து அப்படியே தன்மையப்பட்டுட்டார். அவர் பார்த்த முதல் தெய்வீக காட்சியாக சரித்திரத்தில் இது சொல்லப்படுது. அமானுஷ்யமான காட்சி. நல்ல பசங்கள்கிட்ட நல்ல தோழமை உண்டு, நல்லா விளையாடுவார், நீச்சல்ல கலந்துப்பார், துணி தைக்க தெரியும், பூ கட்ட தெரியும், எல்லா கலைகளையும் ஆர்வம் உண்டு. இந்த கபி தீர்த்தம்னு ஊர்ல ஒரு தீர்த்தம் இருக்கு. கபின்னு சொன்னா குரங்கு, அதனால ஆஞ்சநேய சுவாமி சம்பந்தமா அது ஏற்பட்டிருக்கலாம்னு சரித்திரம் எழுதுறவா சொல்றா. கபி தீர்த்தம்னு பேரு. அதுல அந்த குளத்துல பசங்களாம் நீச்சல் போட்டி, நிறைய பசங்களோட இவர் கலந்துக்கிறார் அதுல. அப்ப இவர் குதிக்க போற நேரத்துல நல்லா நீஞ்சுவார். சின்ன பையன், ஒரு பையன் விளையாட்டு என்ன பண்ணிட்டான், பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டான். பசங்க எல்லாம் முரட்டு விளையாட்டு விளையாடுவா இல்லையா, அந்த தவறி விழுந்து படியில மோதிட்டார். மோதி அப்படியே உள்ள போயிட்டார். நல்லா நெத்தி பழந்து குபு 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 குபுன்னு ரத்தம் கொட்டது. வலி தாங்க முடியலையேன்னு நினைக்கிறத எப்படி பழக்கப்படுத்தியிருக்கா வீட்டுல, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மைன்னு பழக்கப்படுத்தியிருக்கா. வலிச்சுதா முருகான்னு சொல்லு, சந்தோஷமா இருந்தா முருகான்னு சொல்லு, இப்படி பழக்கப்படுத்திட்டா. வேற ஒன்றும் தெரியாது. அப்படி நாக்குக்கு பழக்கப்படுத்தலைன்னா நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ஒரு பெரிய வலி ஒண்ணு வரப்போறது, பிராண பிரயாண சமய கபவாத பித்தைன்னு. அன்னைக்கு இழுக்கிறத உனக்கு சொல்ல வராது, இப்ப சொல்லி பழகினா அந்த நேரத்தை நாக்கு பழகிடும், டக்குன்னு வந்துடும் சுவாமி. எப்பவும் சொல்லி சொல்லி நாக்குக்கு பழக்கம் கொடுக்கணுமா. வலி தாங்க முடியாம முருகான்னு கத்திருக்கார் உள்ளுக்குள்ளேயே. சக்கச்சிவந்த கரம் ஒன்று அப்படியே ஒரு தடவராப்பல் அவருக்கு ஒரு பாவம். இதெல்லாம் பின்னாடி அவர் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவர் வீட்டுல சொன்னதா தெரியல. அந்த காயமும் மறைந்தது, ரத்த போக்கும் மறைந்தது. அப்ப கடவுளுடைய நாமாவை சொல்றதுனால தோன்றா துணையா கடவுள் கூட இருந்து எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாத்துறாரு. அந்த பிஞ்சு மனசுல பதிஞ்சு போயிடுதான். இது முதல்ல அவருக்கு அனுபவம், பகவானுடைய அருள்.